கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டவர்கள். நாம் யார் என்றால் அவன் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, பிரித்தெடுத்த நம்மை கர்த்தர் அனாதையாய் விடவில்லை, அவரோடு இணைத்து வைத்திருக்கிறார். நாம் எதை அதிகம் விரும்பணும்னா, நான் கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்கிறதை விட நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்பதை காண்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கு தான் எபேசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே பவுலை கொண்டு எழுதும்போது இப்படி வாழ்த்து எழுதுகிறார்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எது ஒரு தேவ பிள்ளையுடைய பிளெஸிங்னா, அல்லது வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை எதை அதிகம் விரும்பணும்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவனாய் வாழ்வதல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது. சொல்லுங்க, கிறிஸ்தவனா வாழ்றதல்ல, கிறிஸ்துவுக்குள். அதாவது நம்மை மறக்க பண்ணி அவரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. நாம் சிறுகணும், அவர் பெருகணும். ஹல்லேலூயா. யோவான் அதை தான் செய்தார். யோவான் ஸ்நாபகன் தன்னை வெறுமையாக்கி, நீர்தான் கிறிஸ்துவா என்று கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஐயோ இல்லை, பாதரட்சியின் வார கூட அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல. அவன் தன்னை வெறுமையாக்கி தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஒரு தேவ பிள்ளையுடைய பிளெஸிங்கே இதுதான். ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் கர்த்தரினை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிற தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் இதை மறந்துடவே கூடாது. எனவே தான் வேதம் நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. நம்மை அவர் எப்படி நிறுத்துகிறாராம்? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் அவன் கிறிஸ்தவனானதினால் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று சொல்லவில்லை. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ள மறையுதோ, நாம் அவருக்குள் மறைய மறைய நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் தேசத்திலே மகிமையாய் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவருக்குள் மறைகிறவன் தேசத்திலே மகிமையா இருப்பான். பக்கத்தில் ஒருத்தங்களை பார்த்து சொல்லுங்க, அவருக்குள்ள மறைஞ்சிருங்க, தேசத்துல மகிமையா இருங்க. ஹல்லேலூயா. அது எப்படி மகிமையா மாறும்? அவன் ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி ஒரு கல் பேசிச்சா இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு கல் பேசுது, அந்த கல் இன்னைக்கும் பேசிதான் இருக்கு. இந்த கல் இவ்வளவு மகிமையா மாறினது இந்த கல் ஆத்துல இருக்கும்போது அல்ல, பைக்குள்ள இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஆற்றில் இருந்த கல்லை தாவீது தெரிந்தெடுத்து தன்னோடு இந்த பையில இணைச்சு வைக்கிறார், மறைச்சு வைக்கிறார். இந்த கல் ஆற்றிலிருந்து எடுத்து பயன்படுத்தி இருந்தால் இந்த கல் பேசி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த கல்லை எடுத்தவர் ஆற்றிலிருந்து எடுத்து பயன்படுத்தாம தனக்குள் மறைச்சு பயன்படுத்துறார். எவ்வளோ அந்த கல்லு மறைக்கப்படுதோ, எவ்வளோ அந்த கல்லு தாவீதோடு இணைக்கப்படுதோ, அந்த கல்லை தான் மகிமைப்படுத்தி நிறுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு கல்லு பைக்குள்ள மறைக்கப்பட்ட போதே அது தேசத்தில் மகிமைப்படுத்துமானால், அவரால் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அவருக்குள் மறைக்கப்படுகிற வாழ்க்கை தேசத்திலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. என்ன எல்லா இடத்திலும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணணும்னு விரும்புறீங்களா? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, கிறிஸ்துவுக்குள் இணைந்திருங்க. கிறிஸ்துவுக்குள் எத்தனை பேர் விரும்புறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. அப்பா, பைக்குள்ள மறைச்சு வச்சிருங்க ஆண்டவர். தாவீதின் பைக்குள்ள அடைக்கப்பட்ட கல்லை போல என் வாழ்க்கை உமக்குள் இணைக்கப்பட்டிருப்பதாக. நான் அல்ல. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, நான் அல்ல இயேசுவே, நான் அல்ல இயேசுவே. ரபனா சந்தல ரிபலோதுரோ லேகர மஹந்தலரா. நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே. ஹல்லேலூயா. அவன் ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் பொறாம, மோசைட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, மோசைட்ட மட்டும்தான் இப்படி பேசுவாரா, மோசையை கொண்டு மட்டும்தான் இதை செய்வாரா, இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, மோசையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவன் நீங்க பேசுறது போல கிடையாது, அவன் என்கிட்ட பேசுறது வித்தியாசம். அவன் தன் வாழ்க்கையை எனக்குள்ள மறைச்சு வச்சுட்டான்.
அதனால தான் பாருங்க, மலையில ஏறினதும் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? மேகத்தை வச்சு மூடிடுவாரு. கூடாரத்துக்குள்ள போனதும் அது வேற மோசையை பார்க்குற கண்கள், அதுக்கப்புறம் மோசையை பார்க்க மாட்டாங்க, மேகத்தை பார்ப்பாங்க. அல்ல, நம்முடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அனுபவம், நம்மை பார்த்த ஜனங்கள் நம் மூலம் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். ஆனா இயேசுவின் நாமத்தில் எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களை வெட்டி சிறக்க பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். நாம விரும்ப வேண்டியது அதுதான். நாம விரும்புறதுக்கு ஆண்டவரை ஆசீர்வதிங்க, இதை விரும்புறோம். ஆண்டவர் சொல்றது, நீ எனக்குள்ள வா எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. எனக்குள்ள வா எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. அவருக்குள்ள இணைய ஹல்லேலூயா. அவருக்குள்ள எவ்வளவு தூரம் இணைகிறோமோ, எவ்வளவு தூரம் மறைகிறோமோ, நாம் மறைந்து நம்முடைய மாம்சீகம் மறைந்து கிறிஸ்து வெளிப்பட வெளிப்பட போற கால் வைக்கிற இடத்துல ஒரு கல்லு பேசிச்சுங்க. ஹல்லேலூயா. சாதாரண ஒரு கல்லு இன்னைக்கு மகிமையா தேசத்துல பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் ஆத்துல இருந்ததுனால இல்ல, அடப்பைக்குள்ள இருந்ததுனால சொல்றவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆத்துல இருக்கிறது விஷயம் இல்ல, பைக்குள்ள இருக்கிறதா விஷயம். இன்னைக்கு ரொம்ப உங்களை மறைச்சு வைக்கிறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, மகிமையை நிறுத்த போறாருன்னு. ஹல்லேலூயா. பைக்குள்ள ரொம்ப மறைச்சு வச்சிருக்கிறாரா? வெளியிலே காட்டாம பிரசனத்திலே உட்கார வச்சிட்டு இருக்கிறாரா? சீக்கிரத்தில் உன் வாழ்க்கை தேசத்திலே மகிமையாய் பேசப்பட என் ஆண்டவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களோடு ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. சபை சத்தம் மட்டும் கேட்கிற சத்தமாய், நான் அல்ல இயேசுவே. நாங்க மறையட்ட ஆண்டவரே, நீர் வெளிப்படுவீராகப்பா. இந்த சரீரம் உமக்குள்ளாய் மறையட்டும், மாம்சீகம் மறைந்து போகட்டும், மகிமை வெளிப்படட்டும். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல. ஆமென். அவருக்குள் மறைந்திருக்கிற வாழ்க்கை விரும்புவோம். மகிமையான காரியங்களை தேசத்துல காண்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல? அவருக்குள் வாழுகிறவர்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். சேர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆளுல நல்ல உற்சாகத்தோடு, ஆண்டவரே உமக்குள் வாழுகிற வாழ்க்கை, உம்மோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதுமே வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு தூரம் அவரோடு இணைகிறது. அவரோடு இணைகிறதுன்னா என்ன? மாம்சீகம் அங்கு ஒளியுது. ஆமென். மகிமை அங்கே வெளிப்படுது. கூடாரத்துக்குள் போகும் வரையிலும் எல்லாரும் மோசையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூடாரத்திற்குள் போனதும் மோசை அங்கே மறைக்கப்பட்டு எல்லாரும் மேகத்தை பார்க்குறாங்க. ஆமென். மோசையின் மாம்சம் மறையுது, மகிமை வெளிப்படுது. இதுதான் ஒரு தேவ பிள்ளை விரும்ப. ஆண்டவர், என் மாம்சீகமான எண்ணங்கள், என் மாம்சீகமான கிரியைகள், என் மாம்சீகமான எல்லாம் ஒழியட்டும், மகிமையான காரியங்களை என்னில் வெளிப்படட்டாப்பா. ஆலையில் கிறிஸ்து என்னில் வெளிப்படுவாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்னை வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லவர் நம்புறவங்க சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு வெற்றி சிறக்க பண்ணுகிறவரை கொண்டாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போது வெற்றி. என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன நான் கலங்கிடவே. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் அவருக்குள் மறைந்திருக்கிறவர். நல்ல கைகளை தட்டி கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு இப்போது வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. பாடுகிற என் ராஜா முன்னே செல்கிறார், என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி
ரட்சிப்பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். நான் ஓசானா. ஓ கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. அறிக்கைப்பட்ட சாத்தானின் அதிகாரம் எல்லாம், சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார்.